ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்பை எப்படி குளிர்ச்சியாக வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்பவே இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு தேவையானது என்னென்னா நொங்கு. இந்த நொங்கை வச்சு எப்படி ஒரு சர்பத் செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு 4 நொங்கு எடுத்திருக்கோம். எல்லா இடத்துலையுமே இப்போ நொங்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிது. இந்த நொங்கு ரொம்ப முத்துன நொங்குலாம் வாங்கிடாதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக இருக்க மாதிரி வாங்கினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த நொங்குக்கு மேலே ஒரு மாதிரி வெள்ளை கலரில் ஒரு தோல் மாதிரி இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறோம். இது நம்ம மேஷ் பண்ண தான் போகிறோம், அதனால் ஒரு ரஃப்பாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு, மத்து இல்லைனா இந்த மாதிரி மேஷ் பண்ணுறது எதனா இருந்ததுன்னா நம்ம அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நொங்கு அப்படி வழுக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 4 நொங்கு எடுத்தோன்னா அதுக்கு ஒரு 2 எலுமிச்சப்பழம், மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழம் இதுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நன்னாரி இருக்குல்ல, நன்னாரி, அந்த நன்னாரி சர்பத் நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நாங்கள் ஒரு 2 கரண்டி ஊற்றுறோம். அது ஒவ்வொருத்தருடைய பிடிச்ச இனிப்பு பொறுத்து இருக்குது. ஒரு மீடியம் சைஸ் குழிக்கரண்டியை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு. இப்போது நமக்கு தேவையான தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஐஸ் வாட்டர் கூட ஊற்றலாம். நாங்கள் நார்மல் வாட்டர் தான் ஊற்றுறோம். இதுக்கு ஒரு 4 டம்ளர் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி வச்சு. நம்ம இந்த சிரப்லாம் ஊற்றணும்ல, நன்னாரி சிரப், அதெல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போது நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் அதில் சேர்த்துக்கிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நொங்கு சாப்பிடாதவங்க கூட இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு சர்பத் தான் இது நமக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.